தாய் தமிழகம் வீடு எல்லா ஊர்லயும் சந்திக்கிறாங்க. தங்கச்சின்னு சொல்லிட்டு அண்ணன்னு சொல்லிட்டு சீர்வரிசை கொடுக்க போறேன்னு சும்மா இருக்கும். 1 லட்சத்துல வீட்டுக்கு ஒர்த்தா இருக்கு. எப்பவுமே நம்ம பேர் கெத்தா இருக்கும். அந்த ஹை குவாலிட்டியில இருக்கு. பர்னிச்சர் வீடியோ நம்மளதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். கண்டிப்பா ஹிட் ஆகணும். செந்தூர் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம டிஎன் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கங்க. இன்னைக்கு செம்ம ஹாப்பி நியூஸோட வந்திருக்கேன். நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடை செந்தூர் பர்னிச்சருக்கு தாங்க வந்திருக்கோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. செந்தூர் ஆண்டவன் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணுங்க, நல்லதே நடக்கணுங்க. அதாவது உண்மையா சொல்ல போனா இவங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தங்கச்சி வீடியோ ஒரு ஷூட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா புது சேனல் நீங்க பாத்திருந்தாவே தெரியும். இந்த புது சேனலுக்கு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. சரியா டைம் கிடைக்கல. ஆனா இணையர வந்த ஒரு டைமுக்கு புது காம்போ அந்த வைகாசி மாசம் என் சேனல் கூட எடுத்துட்டு வரல, உங்களுக்காகவே கேட்டு இருந்திருக்காங்க. இதை கண்டிப்பா ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சொல்ல போற வீடியோ ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா சொல்ல போற ரேட் எல்லாத்துக்கும் பயமா இருக்கணும்னா தெரியும். சோ நான் உங்களை ரொம்ப நேரம் பேசாம நேரா வீடியோக்குள்ளே மகாக்கனி மரம் சொல்ல போனா மகாக்கனி மரம்னு இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்ல எடுத்துக்கிட்டாவே ஃபுல் அண்ட் ஃபுல் மகாக்கனி. அந்த செக்குடு மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா காட்டுங்களேன். இது ஏன் இந்த செக்குட தயவுசே மென்ஷன் பண்ண சொல்றேன்னா, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே மார்க்கெட் ரேட்ல கிங் சைஸ்னாவே ஒரு 30,000 தயவுசே ரேட்டை மென்ஷன் பண்ணுங்க. கால்குலேட் கூட போட்டு பாத்துக்கோங்க. கிளைமாக்ஸ்ல என்ன ரேட் வருதுன்னு கூட பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கிங் சைஸ் 6க்கு 6.25 4 பேர் தாராளமா தூங்கலாங்க. உண்மையான சொல்ல போனா கல்யாண டைம்ல ஃபியூச்சர் டைம் நல்லாவே பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குயினை எடுத்து நாளைக்கு குயினை மாத்தி விற்கிறது அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலத்துல முடியாது. சோ கிங்குக்கு மாத்திர ஒரு சிச்சுவேஷன் வரும். சோ கிங் சைஸ் கட்டளை என் தங்கச்சிக்கு சீர்வரிசையில கொடுத்துறேன். இந்த மாதிரி கிங் சைஸ் கட்டல் ஒண்ணு கொடுத்து ஸ்பிரிங் பெட் 8 இன்ச்சஸ் கூடிய ஸ்பிரிங் பெட்டுங்க. 5 வருஷம் வாரண்டி வரும். இது கம்பெனிக்காரன் கொடுப்பானான்னு தெரியாது. ஆனா என் செந்தூர் பர்னிச்சர் மனிஷ் நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா இது என்னோட பிராண்டு. சோ செந்தூர் பர்னிச்சர் மேனுஃபேக்சர்ல ரெடி ஆனது. கொஞ்சம் பக்கத்துல வந்து காட்டுங்க. அதாவது ஸ்ரீ செந்தூர் பர்னிச்சர் தயாரிப்புனே வந்திருக்கும். இதுல தயாரிச்சது. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோல நான் கொஞ்சம் ஸ்பீடா பேசியிருப்பேன், பாத்திருப்பீங்களான்னு தெரியாது. தங்கச்சிக்கோசரமே ஃபுல் டீட்டெயிலாவே ஒரு யூடியூப் சேனல் உண்மையால் ரொம்ப வருஷம் ஆச்சு யூடியூப்ல வந்தோம். சோ உங்களுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாவே சொல்லிடுறேன். இந்த மாதிரி 8 இன்ச்சஸ் கூடிய ஸ்பிரிங் பெட் 5 வருஷம் வாரண்டியும் கொடுத்து 2 பில்லோவும் கொடுத்து உண்மையா சொல்ல போனா இது கம்ஃபர்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னா அப்படிங்கிற. அதாவது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஏசி ரூம்ல இருக்கும்போது இந்த மாதிரி பெட்ஷீட்ல உண்மையா பிராண்டடா இருக்குங்க. ரொம்ப ஹீட் ஏறாதுன்னு சொல்லலாம். அந்த அளவு குவாலிட்டி ஹை குவாலிட்டியில ரெடி பண்ணது. இந்த மாதிரி அதாவது இது சொல்ல போனா பிராண்டட் பெரிய பெரிய ட்ரெஸ் ஷோரூம்லயே இதுதான் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பிராண்டட் தான் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பிராண்டட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கம்ஃபர்ட் பெட்ஷீட் ஒன்று கொடுத்து ஆல்ரவுண்ட் செட்னா இது பெட்டுக்குள்ள நீங்க கவர் பண்ணீங்கன்னா பில்லோல இருந்து எல்லாமே இந்த டிசைன்ஸ்ல ஃபுல்லா வரும். அதான் உள்ள இருக்கிற கிளாத்தும் கூட. சோ கிளாத்துக்கு ஏற்ற மெட்டீரியல் முன்னாடி உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும். நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தாராளமா. இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் உண்மையா சொல்ல போனா இப்ப நமக்கு தேவைப்படலைன்னா தண்ணி இந்த குழந்தைங்களை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா தேவைப்படும். நான் முன்னெச்சரிக்கை இப்பயே தந்துடுறேன். தங்கச்சி குழந்தை பிறக்க போற ஒரு சிச்சுவேஷனுக்கு இப்பயே தந்துறேன். இந்த மாதிரி 3 ப்ராடக்ட்டுமே இந்த இதுல கொடுத்து ஒரு டைல்ஸ் தயவுசு நல்லா சூஸ் பண்ணுங்க. அதுக்கேற்ற சோஃபாவை தாராளமா எடுங்கன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். அப்படி எங்க சீர்வரிசையில விட்டுற போறேன். இந்த மாதிரி 5 சீட்டர் சோஃபா உண்மையா சொல்ல போனா ஒர்த்தபிளா இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு 15,000 18,000 ஒரு 5 சீட்டர் சொல்லி ஒரு டீப்பாய் ஒரு 3,000 4,000 சொல்லி நான் அதெல்லாம் சொல்லலைங்க. ரேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 சீட்டர் லக்ஸரி. அதாவது இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா இந்த 5 சீட்டர் தான் வரும்னு சொல்ல. இது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு. இல்லங்க மனுஷன், நான் ஒரு கடையில பார்த்து இந்த 5 சீட்டர் புடிச்சு போச்சு. இதே மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இந்த கலர் எனக்கு வேணும்னா தாராளமா எடுத்துக்காங்க. அது என்னங்க சைனால இருந்தே கடத்துறோம், இங்க இருந்து கடத்திட மாட்டோமா? இந்த மாதிரி ஒரு 5 சீட்டர் சோஃபாவையும் கொடுத்து இந்த மாதிரி டீப்பாயும் கொடுத்து மகாராஜா டைனிங் டேபிள் முன்னேற சொல்ல போனா யூஸ் பண்ணுவோமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்ற சுகமே வேறையா இருக்கும். ஆனா தங்கச்சியை கட்டி கொடுக்கும்போது இது இல்ல, இது கொடுக்காம போயிட்டா எப்படி? இந்த மாதிரி ஒரு மகாராஜா டைனிங் டேபிள் செட்டே ஒன்று கொடுத்து இந்த பூஜா ஸ்டாண்ட் சொல்ல போனா தெய்வீக பொருள்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை எப்படி குறை வச்சிட முடியும்? அது மாதிரி போர்டு கலர் ஊர்பட்ட கலர்ஸ் இருக்குங்க. இது வைக்கும் போது 3D லுக்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா கொடுத்துருவோம். உள்ள ஒரு விளக்கு எரியும் பாத்தீங்களா, அந்த அது கூட 3D எஃபெக்ட்ல கொடுக்கும். அந்த விளக்கு எரியுதோ இல்லையோ உள்ள இருக்கிற லைட்டிங் செட் எரியறதுக்கு நாங்களே சுவிட்ச் எல்லாமே அதாவது சுவிட்ச் லைன் எல்லாமே கொடுத்துருவோம். இது நீங்க டேரக்டா சொருகினா போதும் உள்ள ஆட்டோமேட்டிக்கா எல்லா லைட்டுமே எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஒரு பொக்கிஷம் பார்த்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபீல். இந்த மாதிரி ஒரு பூஜா ஸ்டாண்டிங் கொடுத்து எல்ஜி பிராண்டட் உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு அசம்பிள் மாடல்ல 6,000 8,000 10,000 12,000க்கு இன்னைக்கு இருக்கிற சம்மர் இதுக்கு உண்மையா சொல்ல போனா சொல்ற எனக்கே வேர்க்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற இதுல எல்லாரும் அதர் பிராண்டு சும்மா அதாவது சொல்ல போனா அன்பிராண்டட் ஏகப்பட்ட பேர் எடுத்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிருது. என் தங்கச்சிக்குன்னு ஒரு கல்யாணம் சொல்லும் போது எல்ஜி பிராண்டட்ல அதாவது ஓப்பனே பண்ணி காட்டுறேங்க. இதே மாதிரி ஒன்று சொன்னா இது கிராக்கடு பீஸ், இந்த செகண்ட் ஹேண்ட் பீஸ் எல்லாம் சொல்லுங்க. 2025 5 இயர்ஸ் வாரண்டி கூட வராது. இது ஓப்பன் பண்ணியே பாருங்க, புது ஃப்ரிட்ஜே வந்துடும். ஆனா வீடியோ தயவுசே மென்ஷன் பண்ணுங்க. இது வைகாசி முகூர்த்தத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒருவேளை ஆணி இருக்கும், ஆடி மாசம் நம்ம கல்யாணம் வைக்க மாட்டோம். ஆவணிக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்ஜி ஃப்ரிட்ஜே ஒன்று கொடுத்து, அதாவது நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், முடிஞ்சிச்சுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதே மாதிரி 3 டோர் பீரோ
நம்ம வீட்டுல ஒரு பீரோ வைக்கணும்னா அந்த டைல்ஸ் கலருக்கு ஏத்த மாதிரி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய கலெக்ஷன்ஸே இருக்குங்க. இல்ல மனுஷன் எனக்கு நம்ம பிளாக் டைல்ஸ் இந்த கோல்டன் டைல்ஸா மாட்டிருக்கோம். இதை பாருங்க, உண்மையா அட்டகாசமா இருக்கும். கொடுக்குற வீட்டுக்கு ஒர்த்தா இருக்கும். எப்பவுமே நம்ம பேர் கெத்தா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு 3D டிசைன்ஸ் கூடிய ஒரு 3 டோர் பீரோ கொடுத்து மனுஷங்க 3 டோர் பீரோ ஓகே, முகம் பார்க்கும் கண்ணாடின்னு சொல்லும் போது மகாராஜா இதுங்க. இதெல்லாம் 15,000 இந்த அதாவது பீரோவே 5 ரூபா சொல்லுவாங்க, இது 12,000 13,000 சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மகாராஜா செட் ஃபுல் மிரரோட உங்களுக்கு வந்துடும். உள்ள டோர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. 2 பக்கமே டோர் வரும், கீழே டிராவர் இருக்கு, ஏத்த ஒரு சேர் வரும். இந்த மாதிரி மகாராஜா ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் கொடுத்து ஒரு 3 டோர் பீரையும் கொடுத்து ஒயிட்டு எனக்கு பிடிக்காதுப்பா, அழுக்கு பற்றும்பா அப்படின்னு வீட்டில் யாராவது சொல்றாங்களா? இந்த கலர் பாருங்க. இந்த கலர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கலர் ஷேடோ ஆகாது, லைட்டிங்க்கு பயங்கரமா எடுத்து கொடுக்கும். இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. என்ன இறக்குறதுலாம் வந்துட்டு வித்துருதுங்க நிறைய. செந்து ஃபாலோவர்ஸ் நம்ம ஐடிக்குள்ள போனீங்கன்னாவே தெரியும். ஸோ அதுக்கோசரம் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு 3 டோர் பீரோ அதே கலர்ல இது ஏதாவது சொல்றேன், உங்களுக்கு மெர்ஜ் கலர்ஸ் வேணும்னாலும் தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ சொல்லி முடிச்சுட்டு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கார்ட் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு கார்ட் பாக்ஸ்ங்கிறது கம்பல்சரியா நம்ம மொபைல் யூஸ் பண்றோம். ஏன்னா கட்டல்ல வந்துட்டு அங்கேயும் மொபைல் வச்சு கீழே விழுகிறது அதே வேண்டாம். இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்டிங் கொடுத்து அது கீழே ஒரு டிராவிங் கொடுத்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நானே கொடுத்துறேன். ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. இன்னும் ஊருப்பட்டது இருக்கு. என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம்னா சின்ன பொருள் பெரிய பொருள் சொல்லுங்க, பாத்திர செட்டு முக்கியமா தேவைப்படும். அதுல இந்த அடுப்பு மிக்சி இதெல்லாம் உண்மையா சொல்ல போனா 2 அடுப்பு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நான் 4 இருக்கிற அடுப்பையும் அந்த ஹை குவாலிட்டியில இறக்கி ஏன் தட்டி காட்டி சொல்றேன்னா, சும்மா அன்பிராண்டல்ல இன்னைக்கு 1000 1500 1800 அன்பிராண்டல்ல சும்மா இஷ்டத்துக்கு வந்துருச்சு. சூர்யா ஷெஃப்ல தாராளமா எடுத்துக்கோங்க. இல்ல மனிஷ் என் புள்ள அடுப்பு யூஸ் பண்ண மாட்டேங்கிற, கேஸ் வேலை செய்யல, இப்ப என்ன பண்ணட்டும்? அதை நான் அபசகமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஃபியூச்சர் அதாவது கரண்ட் ஒண்ணு கரண்ட் அடுப்பும் தந்துறேன்னு தான் சொல்ல வரேன். கரண்ட் போயிருச்சுன்னா அந்த அடுப்பும் இருக்கு. ஸோ கரண்ட்டுக்கு அதாவது அடுப்புக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாதுன்னு தான் சொல்லி 2 அடுப்பையும் நான் தாராளமா தந்துறேங்க. அது போக தாஜ் மிக்சி, அதாவது 3 ஜார் மிக்சின்னு சொல்லுவாங்க, அதையும் கொடுத்துறேன். இந்த பாத்ரூம் செட்டுன்னு சொல்லி தனித்தனியா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். எல்லாமே ஹை குவாலிட்டியில சொல்ல போனா எல்லாமே கொடுத்துறேன். அதாவது குப்பை டப்பா வரைக்குமே நான் கொடுத்துறேன். இது எல்லாமே பாத்ரூம் செட்டு, இது எல்லாமே உங்களுக்கு பேக்கேஜ்ல ஃபுல்லா வந்துடும். சோ இது எல்லாமே சொல்லிட்டேன். ஒரு வகை 2 வகைன்னு சொல்ல. என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் தான், 150 வகையான பாத்திரம் சொல்லவே இல்லைங்க. மொத்தமா 300 வகையான பாத்திர செட்டு மொத்தமா அள்ளிக்கோங்க. ஆனா இதை பத்தி உங்கள்ட்ட கண்டிப்பா நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா இதுல பார்த்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எடுத்துக்காட்டா சொல்ல போனா அந்த கடாய் எடுத்துக்கோங்க, வெயிட்ட பாருங்க எந்த அளவுக்கு. நான் சொல்லலைங்க வெயிட் மிஷினே எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் வெயிட் மிஷின்ல போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, நாளைக்கு நீங்களும் கடைக்கு வருவீங்க ஜஸ்ட் ஒரு டெமோ பாக்குறதுக்காச்சு. அப்ப அந்த கடாய் என்னப்பா நீ வீடியோல ஒண்ணு காமிச்சா நேர்ல வந்தா வெயிட் இல்ல, இதுதாங்க வெயிட். நீங்க நேர்ல வந்தாலும் இந்த வெயிட் இல்லைன்னா எனக்கு அப்படி அந்த காசே எனக்கு வேண்டாம். இதுதான் வெயிட், அதாவது இதுதான் வெயிட். நல்லா பாத்துங்க, 2.5 கிலோ இருக்கும் இது மட்டுமே. இல்லைங்க மனுஷன், இந்த அண்டா குடம் பானை இந்தா வச்சிடுறேன். அதாவது உண்மையை சொல்ல போனா அந்த குடமா 200 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. மார்க்கெட் நான் சொல்றேன் 200 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்படியே என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 200 ரூபாய் குடம்பெல்லாம் கொடுத்து நான் பேருக்கு எடுக்கிறது இல்லைங்க. இதெல்லாம் மொத்தமா போட்டு பார்த்தா வெயிட்டை பார்த்துக்கோங்க. அதான் 5.5 கிலோ கிட்ட இருக்கும். அதாவது 5.5 கிலோக்கு மேல இருக்கும். 5,300 கம்மி ஆகாது. அந்த அளவுக்கு தான் நான் குவாலிட்டியை பார்த்து எடுத்துட்டு இருக்கேன். சொல்ல போனா எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஒண்ணு இல்லைங்க, நான் சொல்ல போனா இந்த ஒரு சின்ன ஒரு இது ஒரு 150 ரூபாய்க்கு கிடைக்குங்களா சொல்லுங்க? உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு மார்க்கெட்ல வெயிட்லெஸ்ன்னு சொல்லிட்டு 150 ரூபா 100 ரூபாய்க்குலாம் இந்த மாடல்லாம் வந்துருச்சு. ஆனா இருக்கிறதுலே நல்லா வெயிட்டா அதாவது 700 கிராம்ஸ். அதாவது சொல்ல போனா இது 250 கிராம்ஸ்ல இருக்கு. சும்மா கொடுத்துட்டு அடுப்புல வச்சு 2 குண்டாவை தட்டும் போது, கரண்டியை வச்சு தட்டும் போது ஒடுங்குற ப்ராப்ளம்லாம் வராது. வேணா குவாலிட்டியை ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உண்மையாக சொல்ல போனா அன்பிராண்டட்ல எந்த ஒரு சீலிங் எதுவுமே வராது. ஆனா பிராண்டல்ல தாராளமா வரும். அந்த அளவுக்கு குவாலிட்டியும் தாராளமா கொடுக்கலாம். இது ஏன் மென்ஷன் பண்றேன்னா, சும்மா பாத்திர செட்டு 300 வகை இப்ப சொல்றேங்க. இந்த 300 வகை எடுத்த ரேட்டை 1000 பாத்திர செட்டு கூட நான் இறக்கலாம், அது மார்க்கெட் ரேட்டுக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சீப் அண்ட் பெஸ்ட் மார்க்கெட் நிறைய ஊர்ல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. அந்த இடத்துல போய் நான் தொலைவிதா எடுக்கணும்னா 1000 பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி கூட என்னால வீடியோ போட முடியும். ஆனா குடுக்கிறது 300 பொருளா இருந்தால் அது ஹை குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பொருளையும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து குக்கர். உண்மையா சொல்ல போனா ஏன் காட்டுறேன்னா, இதை நான் ஒவ்வொன்றும் தொலைவி வாங்கும் போது அந்த ஒரு வேர்வை இந்த இருக்கிற சம்மருக்கு அந்த அளவுக்கு எனக்கு இருக்குங்க. இந்த இது ஃபுல் அண்ட் வெயிட் பாத்துக்கோங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் பாத்துக்கோங்க. இல்ல மனிஷ் இட்லி சாப்பிடணுமா, இட்லி இது கொடுத்துறேன். மினி இட்லி சாப்பிடணுமா, அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது 5 அடுக்கு வரும். தாராளமா குடும்பத்துக்கே நம்ம ஒரு 2 இது போட்டோம்னா குடும்பமே தாராளமா சாப்பிடலாம். ஸோ மினி இட்லி சாப்பிடறதுக்குள்ள ஆப்ஷனும் இருக்கு, பெரிய இட்லி ஊத்துறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு. யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட மெத்தடு. இது ஏன் ஒரு வார்த்தை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி எடுத்துட்டு வரேன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு தெரியப்படுத்தணுங்கிறதுனால அப்படி நான் வந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சாப்பாடு முன்னையெல்லாம் இந்த சாப்பாடு குக்கர்ல வச்சு வடிச்சு எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காகவே உங்களுக்காகவே எடுத்துட்டு வந்தேன். அதாவது நம்ம இது சாப்பாடு வச்சுட்டு அப்படியே கமுத்திக்கலாம். அதாவது இன்னைக்கு இருக்குங்க, ஒவ்வொன்றும் தனித்தனியா போய் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு மென்ஷன் பண்ண வேணாம். இந்த செட்லயே இது எல்லாமே நான் கொடுத்துறேன்னு தான் சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த பணியாரம் இது வேணுமா, அதோட வெயிட்டும் நீங்க நல்லா பாருங்க.
நல்ல வெயிட்டா இருக்குங்க. அதாவது வெயிட் இருக்குங்கிறதோட நீங்க நேர்ல வாங்க. இது வெயிட் இல்லைன்னா அப்படி ஒரு சீர்வரிசை என்கிட்ட எடுக்கவே வேணாம், வந்துட்டு போனது கூட காசு. ஏன்னா நான் அப்படி ஒரு சீர்வரிசை இவ்வளவு பெரிய, அதாவது நான் இப்படி ஒரு ஃபேக் பண்றவன் ஆன்லைன்ல என் பேச்சுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு டெலிவரி கொடுத்துட்டு போகலாம். ஆனா ஆன்லைன்ல மட்டும் நான் புக்கிங்கே எடுக்க மாட்டேன். ரீசனபிள் என்னன்னா இது ஒரு கல்யாண விஷயம், நேர்ல வரணும். ஒரு புடவை தாலிக்கு நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்களோ இதுக்கு நேர்ல வந்து பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்டலோட ப்ராடக்ட், பாத்திரங்களோட ப்ராடக்ட் பார்த்தா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இலவச டெலிவரி வேற மென்ஷன் பண்ண போறேன் உங்களுக்கு. ஏன்னா தமிழ்நாடு, அதாவது சொல்ல போனா எல்லா ஊருக்குமே, எல்லா கிராமத்துக்குமே, எல்லா இடத்துக்குமே வந்து உண்மையா செந்தூர் பர்னிச்சர் வரப்போகுது. அதாவது மீன்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீ டெலிவரியோட வரப்போகுதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்க அதுக்காக கிலோமீட்டருக்கு 10 ரூபா தரணும், 20 ரூபா தரணும்லாம் தயவுசெய்து இது பண்ண வேண்டாங்க. எல்லாத்துக்குமே அனைத்து தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி. கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இந்த மாதிரி பார்டருக்கு இப்போதைக்கு நாங்க வரலைங்க. ரீசனபிள் என்னன்னா இந்த ரேட்டுக்கு என்னால கொடுக்க முடியாதுங்க அவ்வளவு தூரம். ஸோ அது ஒண்ணுதான் நான் சொல்ல வரேன். சென்னை எந்த நம்ம தாய் தமிழகம் வீடு எல்லா ஊர்லயும் சந்திக்க நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. எப்பவுமே என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் தான், நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு. அதாவது நாச்சியார் கோயில் நீங்க நம்ம சாதாரண இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு குத்துவிளக்குனா, ஒரு கல்யாணம்னா அந்த காலத்துல இதுல சொல்லுவாங்க நாச்சியார் கோயில் குத்துவிளக்குன்னு சொல்லி. அந்த நாச்சியார் கோயில் குத்துவிளக்குலயும் ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு விளக்கு, அதாவது ஒரு 300 ரூபாய்க்கே விளக்கு இருக்கு. உண்மையா சொல்ல போனா 2000 ரூபாங்க அந்த குத்துவிளக்கு. ஏன் இது மென்ஷன் பண்றேன்னா ரேட்டுக்கோசரம் மென்ஷன் பண்ணல. என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் போது என் செந்தூர் முருகரோட அந்த ஒரு ஓவியம் வந்து உட்காரும் போது அந்த விளக்கோட அழகு இன்னும் பிரமாதமாகும். பேசுறது மட்டும் அழகா இருக்காதுங்க, பொருள் இங்க கொஞ்சம் அழகா இருக்குங்க. நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சொல்றது முக்காவாசி சொல்லிட்டேன். ஸோ முக்கியமா சொல்ல போனா இவங்க ஐடிக்கோசரம் இவங்களுக்கோசரம் ரொம்பவே பாடுபட்டாங்க. உண்மையா சொல்ல போனா காலையில இருந்து இந்த வீடியோக்கோசரம் வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் கிரௌடு, அதனால நைட்டு இப்போ 9:30 மணி, உண்மையா சொல்றேங்க 9 மணி என்ன மணி 10 ஆயிருச்சுங்க சொல்ல போனா. ஸோ 10 மணிக்கு ஒரு தங்கச்சி ஒரு வீடியோ ஷூட்கோசரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னா அது உண்மையால உங்களுக்காக தான். அவங்க ஒரு ஃபாலோவர்ஸா நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா இது நல்லா இருக்கும். ஸோ சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இதோட மொத்த பொருளும் வெளி மார்க்கெட் ரேட்டு, வெளி மார்க்கெட்டுன்னு நான் சொல்லுங்க 1,60,000, 1,80,000, 1,90,000. ஏன் என் பேச்சு திறமைக்கு 2 லட்ச ரூபா கேட்டாலும் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ இலவச டெலிவரின்னு சொல்றான். இத்தனை ப்ராடக்ட்டுங்கிறான், நல்லா பொருளா இருக்கும். எப்படியோ ஒரு 1,70 எடுத்துடலாம். என் செந்திரவாண்டவா இன்னைக்கு ஒன்னே ஒரு வார்த்தை சொல்றேங்க, தங்கச்சின்னு சொல்லிட்டேன், அண்ணன்னு சொல்லிட்டேன், சீர்வரிசை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். 1,10,000 ரூபாய்க்கு மொத்தமா 1,10,000 ரூபாய்க்கு 1,10,000 ரூபாய்க்கு இவ்வளவு ப்ராடக்ட் இவ்வளவு குவாலிட்டியா சொல்ல இல்லைங்க, செஞ்சுட்டேன், டெமோவும் காட்டிட்டேன். நேர்ல கிளம்பி வாங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் இல்லையா, சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அந்த ஒரு நாள் நான் வந்ததில்லை. ஏன்னா இந்த வயசுல என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் 7 லட்சம் பேரா இருக்கட்டும், யூடியூப் ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், என் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், என்னை கொண்டு போன இடம் அப்படி. அதனால என்னோட தன்மையா இருக்கட்டும், என்னோட ப்ராடக்டா இருக்கட்டும், அந்த அளவுக்கு எனக்கு கொண்டு வந்துருச்சு. உங்களுக்காகவே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா ஒன்னு சொல்றேங்க, இதுலயே எனக்கு லாபம் இருக்கு, இதுலயே எனக்கு லாபம் இருக்கு. நான் சேவை பண்ண வரல, என்னாலையும் கொடுக்க முடியும், இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியும் தான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். செந்திரவாண்டவா நேர்ல வாங்க, கண்டிப்பா சந்திப்போங்க, நிறைய பேசுவாங்க. ஸோ செந்திரவாண்டவா முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க, சந்திப்போங்க. நன்றி, வணக்கம்.